guys, welcome back to On Gaming. இன்னைக்கு நம்ம பிளாக் ஃப்ரூட் தான் விளையாடுறோம். பிளாக் ஃப்ரூட்ல கிறிஸ்மஸ் ஈவென்ட்டுக்கு நிறைய ப்ரெசன்ட்ஸ், அதாவது கிஃப்ட்லாம் நம்ம தராங்க. அதில் நிறைய ரேரான ஃப்ரூட்லாம் கிடைக்கும். நீங்கள் யாராச்சும் நியூவாக விளையாடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம எப்படி போடுறதுன்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரோசன் ஈவெண்ட்டுக்கு தான் வந்துருக்கோம். ஃப்ரோசன் ஈவெண்ட்டுக்கு பேக் டு guys, இன்னும் 40 செகண்ட்ஸில் நமக்கு ப்ரெசன்ஸ் எல்லாத்தையும் கீழே போட போகிறாங்க. அண்ட் இதில் இதில் நீங்கள் உங்களோட ப்ரெசண்ட்டை மட்டும் தான் எடுக்கணும். அண்ட் நீங்கள் மற்றவங்க ப்ரெசண்ட்டே எடுக்கலாம். உங்களோட ப்ரெசண்ட் மட்டும் ஒரு மாதிரி அவுட்லைன் இருக்கும். மற்ற யாராச்சும் உங்களோட அதான் மற்ற யாராச்சும் ப்ரெசன்ட் எடுத்துட்டாங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் கிடைக்காது. இப்போ 15 செகண்ட்ஸ்க்கு ப்ரெசன்ட் போட போகிறாங்க. எஸ், நீங்கள் டக்குன்னு போய்ட்டு உங்கள் ப்ரெசன்ட் எடுத்துக்கணும். வேறு யாராச்சும் உங்கள் ப்ரெசன்ட் ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓகே அவுட்லைன் போட்டுருக்கு தான் நமக்கு மற்ற ப்ரெசன்ட் இருந்தால் நமக்கு கேட்டால் இல்லை, நமக்கு ஆல்ரெடி நம்மளோட ப்ரெசன்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் நம்மளால் இந்த ப்ரெசன்ட் ஸ்டோர் கூட பண்ண முடியும். இப்போது இந்த ப்ரெசன்ட் நீங்கள் டேப் பண்ணி ஓப்பன் கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஸ்டோர்லாம் கொடுக்கலாம். ஸ்டோர் பண்ணி நீங்கள் வைக்கலாம். இதை நான் வீடியோவில் காட்டுறதுக்காக நான் இது ஓப்பன் கொடுக்க போகிறேன். என்ன ஃப்ரூட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஓகே, நல்ல ஃப்ரூட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு டார்க் ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில். இப்போ பாருங்கள் 350 மினிட்ஸ் போதா. இது நீங்கள் ஃபஸ்ட் சீயில் மட்டும் இல்லை, எல்லா சீலையும் பண்ணலாம். எல்லா சீயோட லொக்கேஷன்ஸையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ காய்ஸ், நம்ம இப்போ செகண்ட் சீக்கு வந்துட்டோம். செகண்ட் சீல இதோட லொக்கேஷன் வந்து நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் இதுக்கு மேலே ஏறிக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரேவியார்டுன்னு ஒரு ஐலாண்ட் செகண்ட் சீல தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக போயிடுங்க. ஏன்னா கிரேவியார்டு ஐலாண்டுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ரெசன்ட் வந்து இந்த ஏரியா வந்து ஸ்மால் ஆகும். நான் உங்களுக்கு இன்னும் புரியாமல் சொல்கிறேன்னா, இங்கே ஒரு பெரிய ரிங் இருக்கும், அதாவது கொலசியம். அந்த கொலசியம் பக்கத்தில் இப்போ அந்த கொலசியமுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கும். அது மேலே ஏறி நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு கிரேவியார்டு ஐலாண்ட் கிடைக்கும். அது வரைக்கும் பாருங்கள். இது வந்து செகண்ட் சீலர் ஏரியா. நீங்கள் நினைக்கலாம் ஃபஸ்ட் சீல ஒரு பர்சன்ட் கலெக்ட் பண்ணிட்டேன், செகண்ட் சீல ஒரு பர்சன்ட் கலெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு தேர்ட் சீல ஒன்று கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது தப்பு. ஏன்னா 3 சீலையும் ஒரே டைமில் தான் இது
ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டதுக்கப்புறம் அது ஓவர் ஆகிடும். 3 சீலையும் ஒரே டைமிங் தான் வரும். இப்போ இப்போது நம்ம தேர்ட் சீல இதோடைய ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம தேர்ட் சீல இருக்கோம். தேர்ட் சீல இதோடைய லொக்கேஷன் எதுனா நீங்கள் ஓல்ட் கேக் ஐலாண்டு பார்த்துருக்கலாம். அது வந்து கூட இந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் இருக்கும். அது சும்மா முடியும். ஸோ அங்கே அதுக்கு பின்னாடி அந்த ஐலாண்டுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஸோ நம்ம ஓல்ட் கேக் ஐலாண்டு போயிருக்கோம். நிறைய பேர் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறாங்க எல்லாரும். இருக்குதுன்னா உங்களுக்கு எல்லா இடமும் நல்லாவே தெரியும். சரி கைஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சேலஞ்ச் தரேன். என்னுடைய லெவல் வந்து 2294. நான் எந்த ஐலாண்டில் இப்போது இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுத்தேன். நீங்கள் செகண்ட் கீழே இருந்தால் கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக ஒரு ஷேடோ கொடுத்துறேன் மேடிங்கில். அதுக்கு நீங்கள் வந்து நான் இப்போ தேர்ட் கீழே எந்த ஐலாண்டில் இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் கவர் பாஸ் வந்து நம்ம இங்கே தான் வந்து ஸ்பான் பண்ண முடியும். அதை பற்றி நான் வந்து ஒரு சில வீடியோ நான் போடுறேன். வேணும்னா ரைஸ் அண்ட் இதில் நிறைய பசில்ஸ்லாம் இருக்குது. இந்த பிளாக் நம்ம எல்லா பசில்ஸையும் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம வந்துட்டோம். இன்னும் வந்து இதில் ஒரு ஐலாண்டு மட்டும் ஓல்ட் கேக் ஐலாண்ட் கிடையாது. இங்கே இருக்கிற மொத்த ஐலாண்டும் 20 பேர் ஓல்ட் கேக் ஐலாண்ட் தான். ஆனால் இங்கே ஒன்றா இருக்கும். இது வந்து ஐஸ்கிரீம் இருக்குது, அது வந்து மொத்த ஐலாண்டு, இது வந்து சாக்லேட் ஐலாண்டு, அந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே கிடைக்கும். பின்னாடி போகணும். இங்கே வந்து ஒரு ஐலாண்ட் வந்து அந்த ஐலாண்டுக்கு ரைட்டில் போகணும். இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறோம். வேர்ட்ஸோட லொக்கேஷன் வந்து ஸ்வீட் ஃபேக்ட்ரி, அதாவது ஹோல் கேக்கான பின்னாடி இங்கே வந்துட்டோம்னா இந்த ஐலாண்டு பின்னாடியே இருக்கும். அந்த சைடில் இருக்கும். அதனால் இங்கே வந்து இருக்கு. இங்கே பாருங்க, இங்கேயும் அதே இருக்கு. அதே பிளேஸ் தான் தேர்ட் சீல வந்து நல்ல கிஃப்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சீல வந்து எல்லாம்
கிஃப்ட்லேயும் ஒரே மாதிரியான கிஃப்ட் தான் கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரெசன்ட்லாம் இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து கிஃப்ட்டில் வந்து ட்ரீட் கொடுத்துருக்க முடியும். அண்டு இன்னொரு அப்டேட்டாக இருக்குது, கேண்டி அப்டேட்டு. அதை பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை பற்றி பாய் பாய் பாய். வெல்கம் பேக். Please like, share, and subscribe. Bye bye.